என்னுடைய பேரு கலை. நான் வந்து இங்க நாயக்கர்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்துல வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் மாதிரி நடத்திட்டு இருக்கேன். இந்த வெல்னஸ் சென்டருடைய பர்ப்பஸும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். இந்த வெல்னஸ் சென்டருடைய பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ மெடிசின், ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் ஒரே முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் வந்து மக்களுடைய தேவைகள் மாறிக்கிட்டு வருது. மக்களுடைய புரிதல்கள் மாறிக்கிட்டு வருது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் எவால்வ் ஆகுற மாதிரி, இந்த மருத்துவமும் வந்து அதற்கே உரித்தான ஒரு சொல்யூஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு காலத்துல நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வருது அப்படின்னா, வெறுமனே ஒரு டாக்டர் அத சரி பண்ணி விடுவாங்கங்கிற ஒரு நீட் போயிட்டு, இப்ப இருக்க மனுஷங்களுக்கு வந்து அது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் வருது. அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாரி மருத்துவ முறைகளுமே நமக்கு வந்து மாறி, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன்க்கு எடுத்துட்டு, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள நம்ம அவங்களுக்கு குடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மருத்துவம் வந்து ஆ இப்போ தெரப்பி பண்றதோ, இல்ல ஆயுர்வேத சிகிச்சை, இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து ரொம்ப ஹையான பீப்பிள்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு, இப்ப அதுக்கான ஒரு முறை வந்துட்டு இருக்கு. அது வந்து நார்மலா எல்லா பீப்பிள்க்கும் அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்னா, அது கிடைக்கிறதில்ல. ஸோ அது வந்து அப்ரோச்சபிளா இருக்கணும். எல்லா பீப்பிள்க்குமே வந்து இந்த மாற்றுமுறை மருத்துவம், மாற்றுமுறை வாழ்வியல், இந்த உடம்ப பத்தின புரிதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சமமா குடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் வந்து இந்த வெல்னஸ் சென்டர் இங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்க வந்து மருந்து இல்லாம எல்லா வகையான சிகிச்சைகளும் நம்ம குடுக்குறோம். குறிப்பா வந்து யோக பயிற்சிகள் குடுக்குறோம். அதாவது வில்லேஜ் பீப்பிள்க்கு வந்து யோகம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு புதுசான விஷயங்கள் தான். ஸோ அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி எந்த மொழியில சொன்னா புரியுமோ, அது மாரி கத்துக் குடுக்குறோம். அவங்களுக்கான டயட்ட கத்துக் குடுக்குறோம். ஸோ இந்த மாரி மருந்து இல்லாம அவங்களோட உடம்ப அவங்கனாலயும் புரிஞ்சு சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்குறோம்.